ஹாய் வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் கோப்ரோ பைக் கிருஷ்ணகிஜா. நம்ம கூட இன்றைக்கி இருக்க வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிமுகமே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ட்ரைம்ப் அவங்களோட ஸ்க்ராம்லர் ஆஃப் ரோடு வெஹிக்கிளான ஸ்க்ராம்லர் 400X வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க நினச்சதை விட வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியன் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்தது. இப்போது அந்த ஸ்க்ராம்லர் மாடலில் ஒரு அப்டேட்டட் வெர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா விட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்லர் 400XE. ஸ்க்ராம்லர் 400Xல உங்களுக்கு இந்த ஹெட்லைட்டுக்கான கிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போது டெடிக்கேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் மட்கார்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்லர் எக்ஸ் காட்டிலையும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு ஆஃப் ரோட் ப்ராப்பர் ஆஃப் ரோட் பைக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னதான் ஒரு ஸ்க்ராம்லர் ஒரு அட்வென்ச்சர் வேரியண்ட்டாக இருந்தாலும் அலாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு போதுமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்காததுனால இப்போது அப்டேட்டட் வெர்ஷனான எக்ஸியில் அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 inches ஃபோக்ஸ் வீல் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஃபோக்ஸ் வீல் கொடுக்காம இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் லாஸ்ட் ஃபோக்ஸ் வீல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளாஸாக இருக்குது. அலாய் வீலோட கம்பேர் பண்ணும்போது இது டாப் நாச்சாக இருக்குது. இதில் இந்த சைட் லாஸ்ட்டு ஃபோக்ஸோட பெஸ்ட் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் ஸ்போக்ஸ் வித் டியூப்லெஸோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபோக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போதும் சரி அந்த வண்டியோட அட்டென்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 19 inches ஃபோக்ஸ் வீல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுது. இந்த பொசிஷன்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த 400 to 450 கேட்டகிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியில் மட்டும்தான் ஃபோக்ஸ் வீல் வித் டியூப்லெஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்லர் 400XE, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலய். ஃப்ரண்ட் 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 140 செக்ஷன் டயர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. 400க்கும் சரி ஸ்க்ராம்லர் எக்ஸுக்குமே சரி அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ராம்லர் ஒரு அட்வென்ச்சர் பைக்குக்கு என்ன இருக்கணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம்ப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ட்ரைம்ப் அந்த வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கலர் கோட்டட் விண்ட்ஷீல்டு மாதிரி வந்து க்யூட்டாக அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா சம் கார்டு இருக்கும், இந்த பம்பர் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு லோயர் இன்ஜின் கார்டு ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் நம்ம சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு எக்ஸில் இருக்க சேம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், டெயில் செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூல் ஹோல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க, 13 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராம்லர் எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் கிரிப் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப் ரெயில் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 825 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை தான். பட் ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஓகே, ஸோ என்னோட 2 காலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்லர் 400XEல இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 190 kg. அதாவது ஸ்க்ராம்லர் 400X வந்து பார்த்திங்கன்னா 185 kg வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா கூடிருச்சு. இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வண்டியோட ரிவ்யூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நக்கிள் கார்டு வராது. பட் எக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு நக்கிள் கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிடுங்க ட்ரைம்ப். நீங்கள் இந்த வண்டி பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக். அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போட்ட வண்டி கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக். மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே. பட் ஆனால் இந்த வண்டியோட லுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எடுபடலைன்னு தான் சொன்னோம். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாற்றிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார் அண்ட் மிரர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் இந்த வண்டியில் வந்து 3 கலர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பயங்கரமான ஐ கேச்சிங்கான கலரில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட். எனக்கு பர்சனலாக இந்த எல்லோ கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் டர்னராக இருக்குமானா
கொஸ்டின் தான். ஆனால் இந்த எல்லோ கலரில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இந்த வண்டியோட கலர் வந்து அவ்வளோ, இந்த எல்லோ மட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்குள்ளே வரும். ஏன்னா இதுக்கு முன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்லர் எக்ஸ் நான் ஓட்டுனதே கிடையாது. ஸ்பீட் 400 மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 398cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர், லிக்விட் கூல்டு, 6 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட அதிகபட்சமான ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 40 HP ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. 37.5 Nm டார்க்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைம்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினையே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்குவர்னா 401, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 3rd ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதே இன்ஜினை அந்த 2 வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டியூக் 390 இருக்க அக்ரெஷனோ அட்வென்ச்சர் 390X நான் இதுக்கு முன்னால் பண்ணியிருந்தேன்ல, அந்த வண்டியில் இருக்க அக்ரெஷன் அந்த அளவுக்கு அக்ரெஷனாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிராஜுவலான பர்ஃபார்மன்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடனேலாம் வந்து உங்களை வந்து அப்படியே இழுத்துட்டுலாம் போகாது, அந்த கேடிஎம்மில் போகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். இந்த வண்டியில் என்னோட அதிகபட்சமான டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 160 வரைக்கும் போனேன். பட் ஆனால் இதுக்கு முன்னால் இதே உங்களோட சிப்ளிங்ஸ்லேயே வந்து நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். 140க்கு மேலே போனாலே வாபிள் இருக்கும். பட் 160 வரைக்கும் போச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பிசிறு தட்டவே இல்லை. இந்த வண்டியோட வெயிட் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃபோக்ஸ் வீல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் நான் சொன்னல 160ல் போனேன், ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வாபிளே இல்லை. அதுக்கு அந்த வண்டியோட ஃப்ரண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லணும். 43 mm அப்சைட் டவுன் ஷாம்பைன் கோல்டு சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்குமே சரி, சஸ்பென்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டு தான். அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஹைவேல பதில் சொல்லும். ஏன்னா இப்படி இருக்கன்றதுக்கு இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லும். ஆனால் இது ரொம்பவும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாப் எண்டை ரீச் பண்ணுற வண்டி மாதிரி இருக்காது. கிராஜுவலான பவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஒரு கீருக்கும் உங்களை வந்து ரொம்ப பயமுறுத்தாது இந்த வண்டி. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ட்ரைம்ப், கேடிஎம், அஸ்குவர்னா, பஜாஜ், இந்த 4 வண்டியோட இவங்க எல்லாமே ஒரு சிப்ளிங்னு வச்சிங்களேன். இந்த வண்டியில் இருக்க ஸ்விட்ச் குவாலிட்டி, இந்த வண்டியோட மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே தான் இருக்குது இந்த 3 பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ட்ரைம்ப் ஒரு ப்ரீமியமான ஒரு பிராண்டுன்றதுனால அவங்களோட காம்ப்ரமைஸ் வந்து இந்த ஸ்விட்சஸ் வைஸ், இது குவாலிட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது பண்ணலை. இம்மொபிலைசர் கீ, இந்த ப்ரீமியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400cc கேட்டகரியில் கொடுத்து இம்மொபிலைசர் கீயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப் இல்லை, அவ்வளோ ஒரு கிறிஸ்பாக இருக்காது. பட் உங்களுக்கு ஒரு போதுமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 320 mm பை பிரேக் கேலிபர் ABS, பேக் வந்து பார்த்திங்கன்னா 230 mm பை பிரேக் கேலிபர் வித் ABS. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுவிட்சபிள் பண்ணிக்கலாம். டெடிக்கேஷனான ஒரு ஆஃப் ரோட் மோடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணும்போது உங்கள் எல்லாத்துக்குமே இது பண்ணுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுவிட்சபிள் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனல் அனலாக் ஸ்பீடாமீட்டர் பிடிக்கும். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த அனலாக் பிடிக்குமான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட சென்னை எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,94,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம் கோட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3.6 3.7 கிட்ட கண்டிப்பாக இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துடும். அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வர்த்தான்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி, ரைடிங் கம்ஃபர்ட், இந்த வண்டியோட ஹேண்ட்லிங், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பள்ளம், சின்ன பள்ளம், மேடு பள்ளம், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடல. எந்த இடத்துலையுமே வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களை கீழே தள்ளியே விடாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சம் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் பட்டுரும். அண்ட் ரேடியேட்டர் கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ட்ரைம்பே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃபைனலி இந்த வண்டி ஸ்க்ராம்லர் 400 XE யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸோட கம்பேர் பண்ணும்போது உண்மையாலுமே ஒரு நல்ல அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 30,000 ரூபாய் விலை கூட. ட்ரைம்ப் எக்ஸை விட ட்ரைம்ப் XE வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் விலை கூட்டியிருக்காங்க. ஒரு கிராஜுவலாக ஒரு 140 150ல் நான் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், எனக்கு வந்து ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும், சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரைம்ப் 400 XE வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு
இதை விட விலை கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் எக்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். எக்ஸி கொஞ்சம் அதை விட அட்வான்ஸான ஒரு வண்டி. அண்ட் ஃபைனலி நான் எல்லா விஷயத்தையும் இந்த வண்டி பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதனா விஷயத்த சொல்ல மறந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல் மக்களே. பை.